Hi friends, welcome back to my channel. நான் உங்கள் அன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒயிட் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் முஸ்லீம் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட், சட்டுன்னு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோன்னு பாருங்கள். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் 1.5 டம்ளர் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்கணும். நம்ம வீட்டில் டீ டம்ளர் இருக்கும் இல்லையா, அதில் 1.5 டம்ளர் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு படி ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்காக இந்த அளவு சொல்கிறேன். நல்லா 1 டம்ளர் ஆயில் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம நெய் சேர்க்க போகிறோம். நீங்கள் எந்த பிராண்ட் நெய் வேணால் கூட எடுத்துக்கலாம். இல்லை வீட்டிலே செஞ்சிச்சுன்னா இன்னுமே ரொம்பவே பெஸ்ட்டு. நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட டேபிள் ஸ்பூன் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் விட்டால் சரியான அளவாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன். நெய்யும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட போகிறோம். எல்லாமே 5 போட்டுக்கோங்க. பட்டை 5, கிராம்பு 5, ஏலக்காய் 5 போட்டுக்கோங்க. சரியான அளவில் இருக்கும். இது போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். தெறிக்கும், பட்டை கிராம்பு தெறிக்கும். அதனால் தள்ளி நின்றுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வதங்குங்கிறனால வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் போதுமான அளவு. ஒரு படி வெள்ளை குஸ்காக்கு எப்போவுமே நம்ம மசாலா கம்மியாக தான் கொடுக்க போகிறோம். அதனால் 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் போதுமான அளவு. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதக்கணும். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம வீடியோஸ் தவறாமல் பார்க்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஏன் சின்ன பாத்திரத்தை செய்கிறேன் அப்படின்னா சீக்கிரமே வதங்கிடும். அதுக்காக தான் சின்ன பாத்திரத்தை செய்கிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். அந்த சைடுக்கு அப்புறம் நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சிடலாம். நான் 1.5 கிலோ அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். துளசி பச்சை ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நல்லா பழைய அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. துளசி பச்சை ரைஸ் 1.5 கிலோ எடுத்திருக்கேன். 1.5 கிலோ ஒரு படியான அளவு, சரியான அளவாக இருக்கும். இதை நல்லா போட்டு நம்ம தண்ணியில் இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு 2வது தண்ணியை போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா களைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசியை கழுவி எடுத்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் சைடில். நல்லா அந்த துளசி பச்சை ரைஸ் ஊறட்டும். நாங்கள் சீக்கிரம் வதக்கிறதுக்குள்ளே இது சீக்கிரமே ஊறட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ தான் சாப்பாடும் நல்லாவே டேஸ்ட்டாக வரும். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். நம்ம இதுக்கப்புறம் பெரிய பாத்திரத்தில் தான் நம்ம மாற்றிக்க போகிறோம். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் நான் இந்த பாத்திரம் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இப்போ மூடி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. வெங்காயம் ரொம்பவே நல்லாவே வதங்கிடுச்சு. பாருங்கள், நான் பாத்திரமும் மாற்றிட்டேன். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்கு அப்படின்னு பாருங்கள். நல்லா ப்ரௌனிஷாக ஆக்கிட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி தான் சேர்க்க போகிறோம். இஞ்சி 200 கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். 200 கிராம் அளவுக்கு இஞ்சி நல்லா அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். 200 கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஏன்னா ஒரு படி ரைஸ் செய்ய போகிறோம். இதுக்கு ஒயிட் குஸ்காக்க போதுமான அளவு. பிரியாணிக்கு வேறு அளவு வரும், ஒயிட் குஸ்காக்க வேறு அளவு வரும். ஒயிட் குஸ்காக்க நம்ம மசாலாஸ் எப்பவுமே கம்மியாக தான் கொடுக்கணும். ரொம்ப செட்டிலாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்பவே ஹெவியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் 200 கிராம் அளவுக்கு இஞ்சி போதுமான அளவு. இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். அதே 200 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே அரைச்சிட்டேங்கிறனால பாதி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். 200 கிராம் இருக்கும் இது கண்டிப்பாக. 200 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ரா ஸ்மெல், இந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கணும். எப்போவுமே நம்ம வதக்குறதுல நம்ம ஃபுட்டோட டேஸ்ட்டே இருக்குது. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் எந்த அளவுக்கு வதக்குறேன்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அடியில் பிடிக்க தான் செய்யும். நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கோங்க. நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிக்காது. அடியில் அடி பிடிச்ச மாதிரி எதுவும் வராது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பாருங்கள். நான் செஞ்சுட்டு இருக்கும்போதே கரண்ட் போயிடுச்சு. மறுபடியும் நான் டார்ச் லைட் வச்சு மட்டும்தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு எல்லோயிஷாக உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். நான் ஒரிஜினல் கலர் நான் கடைசியில் உங்களுக்கு நான் காட்டுறேன்.
இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. நல்லா இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பிடிச்சா ஒரு கைப்பிடி இருக்கணும், ஆனால் அரை இது கொஞ்சம் லூஸாக விட்டு பிடிச்சி போடுங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாகவே சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சீக்கிரமே வதங்க முடியும். ஏன்னா பெரிய சட்டியில் செய்கிறதுனால அதனால் தாவறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் தானே செஞ்சுட்ருக்கோம். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போவே அடியிலலாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எனக்கு நடுவில் நல்லா புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு 4லேருந்து 5 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு நடுவில் கீராமலாம் சேர்த்துருக்கேன், முழுசாக போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாமே வதக்கிட்டுருக்கேன். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கட்டும். அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லை அப்படின்னா நடுவில் பிடிச்சிடும். ரொம்பவே கருகுன ஸ்மெல் வந்துடும் சாப்பாட்டில், நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம 200 கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமே வதங்கிறதுக்கு. 200 கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் தான் எப்போவுமே தக்காளி சேர்க்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். இது பிரியாணி விட வேலையும் கம்மி தான், சீக்கிரமாகவும் குக் ஆயிரும், ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. அதனால தான் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளியும் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். அதுக்கு நல்லா உப்பு சேர்த்து கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சாப்பாட்டில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா தக்காளியே தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா மேஷ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி அப்பப்போ கைவிடாமல் அப்பப்போ மட்டும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா இன்னும் ரொம்பவே பெஸ்ட்டு, சீக்கிரமே வதக்கிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு அப்படின்னு. வெங்காயம் தக்காளியே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நல்லா அடியிலையும் பிடிச்சிருக்கு. நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம லெமன் தண்ணி சேர்க்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நல்லா வெங்காய தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போ 2 லெமன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன். அந்த லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நம்ம சேர்க்க போகிறோம். சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா கிடைக்குங்கிறனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 2 டீஸ்பூன் இருக்கிறனால 2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சர்க்கரையும் லெமன் ஜூஸும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்துலேயும் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். நம்ம ஒவ்வொரு பொருளும் போடும்போதும் அப்பப்போ நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடியும் சீக்கிரம் பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம தயிர் சேர்க்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு. 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் இல்லையா, அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நாட்டு தயிர் தான் சேர்த்துருக்கேன். மார்க்கெட்டில் வாங்கினது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பான தயிர் சேர்த்துறாதீங்க, சாதம் ரொம்ப புளிப்பாயிடும். ஏன் அப்படின்னா நம்ம தயிர் சேர்க்குறோம், அதுக்கப்புறமா எலுமிச்சப்பழம் சேர்க்குறோம், உப்பு சேர்க்குறோம். ரொம்ப எல்லாமே புளிப்பு போட்டோம் அப்படின்னா ரொம்ப புளிச்சிரும் சாதம். தயிர் கொஞ்சம் பிளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. நல்லா போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் எந்த அளவுக்கு வதக்குறேன்னு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா வதக்கலை அப்படின்னா வெங்காயம் தக்காளி அப்படியே சாதத்தில் தெரியும் நம்ம சாப்பிடும்போது. அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி கைவிடாமல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. நான் 8 காப்படி அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். 4 காப்படி அளவுக்கு அரிசி அப்படின்னா 1 காப்படிக்கு 2 காப்படி தண்ணியை கரெக்டான அளவில் நான் ஊற்றுறேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்றலை. பிரியாணி குஸ்காலாம் செய்யும்போது கரெக்டான பிரியாணி ரைஸுக்கு நம்ம கரெக்டாக தண்ணி அளவு வச்சா தான் சரியாக இருக்கும். அதனால் 4 காப்படி அரிசிக்கு 8 காப்படி தண்ணி நான் வச்சுருக்கேன். கலந்து ஊற்றிட்டேன். அளந்து ஊற்றுனதுக்கப்புறமா இதில் உப்பு தேவையான அளவு பார்த்துக்கோங்க. உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அரிசி நம்ம போடும்போது எனக்கு உப்பு பத்தலைங்கிறனால நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
நல்லா உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அரிசி ஊற வச்சதை நம்ம போட்டு தம் விட போகிறோம். அவ்வளோதான், ஒயிட் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி கொதிக்குது அப்படின்னு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு புளிப்பு இதிலே நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கக்கிற மாதிரியே இருக்கணும். அப்படி தான் சாப்பாடுக்கு சரியாக இருக்கும் அரிசி போடும்போது. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி தொலைச்சி வச்ச ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ரைஸையும் சேர்த்துக்கோங்க. அப்போ எல்லா ரைஸையுமே நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கையிலேருந்து எடுத்து போடுங்க. அரிசியில் நல்லா தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ நான் எல்லா அரிசியும் போட்டுட்டேன். எல்லா அரிசியும் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணிக்கு நல்லா கொதித்து தம் விடுற ஸ்டேஜுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தம் விடணும். நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ தான் கொஞ்சம் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வற்றிடுச்சு அப்படின்னு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தம் விடுற ஸ்டேஜ் வந்துடும். நல்லா அப்பப்போ கைவிடாமல் மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்பவும் போட்டு கிண்டக்கூடாது, ஏன்னா அரிசியும் உடஞ்சிரும். நடுவில் அந்த பிடிக்காத அளவுக்கு மட்டும் நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு நல்லா சுருள கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு. நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வரணும். நல்லா கொதி வரணும். பாருங்கள் வெங்காயம் தக்காளி இருக்கிறதே தெரில. இப்போ உங்களுக்கு தேவைன்னா நெய் விட்டுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு போட்ட நெய்யே போதும் அப்படின்னா விட்டுருங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நெய் விட்டுருக்கேன். நல்லா வாசனை வருங்கிறனால. ஏன்னா நெய் சாதம் தானே. இப்போ தம் விட ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் வச்சு லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நம்ம பிரியாணியை எடுத்து வச்சுருந்த குஸ்கா சாதத்தை வச்சிடலாம். ஒயிட் குஸ்கா சாதம் எடுத்து அது மேலே வச்சுட்டு நல்லா மூடி விட்டுருங்க. நல்லா தம் விடுற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜாக தண்ணியும் வற்றிருக்கணும். அதே சமயம் பாதி அரிசியாகவும் இருக்கணும், பாதி தான் இருக்கணும். நல்லா இப்போ ஒரு கனமான நியூஸ் பேப்பர் 2 நியூஸ் பேப்பர் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு நியூஸ் பேப்பராக போடாதீங்க, பிஞ்சு சாதத்துக்குள்ளே விழுந்துடும். 2 நியூஸ் பேப்பராக போட்டு இப்போ பிரியாணி சட்டியோட மூடியை வச்சு மூடிடுங்க. மூடி வச்சதுக்கப்புறம் மேலே ஏதாச்சும் வெயிட் வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நான் மேலே வெயிட் வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் தால்ச்சா வச்சிங்க அப்படின்னாலும் தால்ச்சாவோட வெயிட்டை தூக்கி நீங்கள் மேலே வச்சிடலாம். நல்லா தம் ஆகட்டும். நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா தம் ஆயிடுச்சு. தம் ஆன 15 to 20 மினிட்ஸ் சரியான அளவாக இருக்கும். தம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு சாதம் வந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா உதிரியாக வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டியாகவும் வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு சாதம் உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். தண்ணி அளவு நம்ம கரெக்டாக வச்சோம் அப்படின்னா குஸ்காவோ பிரியாணியோ ரொம்பவே உதிரியாகவும் வரும், டேஸ்ட்டாகவும் வரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கக்கூடாது. பிரியாணி ரைஸ்க்கு நம்ம போடுறோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் வீட்டு ரைஸ் போடுறதா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் தண்ணி இழுக்கும். பிரியாணி ரைஸ் எப்போதுமே உங்களுக்கு தண்ணி இழுக்காது. அதனால் நீங்கள் கரெக்டான அளவு வச்சிங்கனாவே போதும். இதே மாதிரி நீங்களும் நெய் சாதம் செஞ்சு பாருங்கள், வெள்ளை குஸ்கா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.